ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் தோன்றின எல்லா உயிரினமும் மறையிறதுக்கான காலம் வர்றப்போ மறைஞ்சே ஆகணுன்றது தான் நிர்ணயம் பண்ண நியதி. ஸோ நம்மளுக்கும் அதே மாதிரி தான். நம்மளோட பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. நம்மளை இவ்வளோ அழகாக வாழ வச்சுருக்கு இந்த பிரபஞ்சம், ஆண்டவன், இறைசக்தி அப்படின்றத உணர்ந்து நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை அற்புதமாகும் அப்படின்றத சொல்ல வந்த பதிவு தான் இன்றைக்கி பதிவு. ஒரு மனிதர் டெய்லி காலையில் எழுந்து சாமி கும்பிட்டுட்டு தான் அவரோட ஆஃபீஸ்க்கு போவார். அன்றைக்கின்னு பார்த்து அவர் அலாரம் அடித்தும் அவர் எந்திரிக்கலை. 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு. சாமி கும்பிடல, சாப்பிடல, சாப்பாடு எடுத்துகிட்டு போகலை. வண்டி எடுக்கிறாரு. அவரோட வண்டியும் பஞ்சர் ஆகிருக்கு. பஸ் ஏறி போகிறாரு, லேட் ஆகுது. அங்கே போய் பாஸ் கிட்ட திட்டு வாங்குறாரு. அவர் கொடுத்துருந்த ஒரு வேலையை இவரால் சரியாக முடிக்க முடியல. அதனால் அவர் வெளியூருக்கு போக வேண்டி ஃப்ளைட் புக் பண்ணியிருந்ததை பிடிக்கவும் முடியலை. அவர் போகலை. பசியோடு சாப்பிட்றதுக்கு கேன்டீன் போனார். சாப்பாடு இல்லை. ரொம்ப கடுப்பாயிட்டு வீட்டுக்கு ஆண்டவா இன்றைக்கி ஒரு நாள் உன்னை கும்பிடலை, அதுக்கு ஏன் என்னை இவ்வளோ படுத்துற அப்படின்னு கேட்டாராம். அப்போது ஆண்டவன் சொன்னாராம், நீ என்னை கும்பிடலைன்றதுக்காக இன்றைக்கி எதுவும் தப்பாலாம் நடக்கலை. இன்றைக்கி நடந்தது எல்லாமே நல்லது தான். உன்னை நான் இன்றைக்கி காலையில் லேட்டாக தான் எந்திரிக்க வச்சேன். ஏன்னா லேட்டாக எழுந்தால் தான் நீ கிளம்புறப்போ உன் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா எதுவும் சரி பண்ண முடியாதுன்னு. ஏன்னா இன்றைக்கி நீ போன அதே இடத்துல ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி நீ சாகணும்னு இருந்தது. இன்றைக்கி யமதர்மராஜன் வந்துட்டான். அதை நிப்பாட்டுறதுக்காகவே உடனே நான் பஸ்ஸில் போக வச்சேன். அதே மாதிரி நீ அடுத்து உனக்கு கார்னர் பண்ணது இன்றைக்கி போன அந்த ஃப்ளைட் க்ராஷ் ஆகிடுச்சு. நீ அதில் இறந்து போகிற மாதிரி இருந்தது. அதுலேயும் உன்னை நான் போக விடலை. அதே மாதிரி கேன்டீனில் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் பல்லி விழுந்துருச்சு. அதையும் நீ சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு ஆண்டவன் நம்மளை எல்லா விஷயத்துலேருந்து காப்பாற்றிட்டுருக்காருன்னு. ஸோ இதை எதுக்கு நம்ம இங்கே சொல்கிறோன்னா, நாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆண்டவன் நம்மளை சொல்லிச்சிட்ருக்காருன்னு. ஆனால் வேறு ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் சில நேரங்களில் இறைசக்தியவோ இல்லை இறையவோ இல்லை பிரபஞ்சத்தையோ நம்ம பழி சொல்லி ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்துறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருது. ஸோ எது நடந்தாலும் நல்லது தான், எனக்கு நல்லது தான், நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்றத நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாறிடும் அப்படின்றது தான் இன்றைக்கி சொல்ல வந்த பதிவு. இதுதான் ஈர்ப்பு விதியோட முக்கியமான நம்பிக்கையும் கூட. தேங்க்யூ. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.